ஃபிட்னஸ் தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் மூவியினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது டைரக்டர் இளன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பியார் பிரேம் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக் காமெடியான ஒரு படம் ஆல்ரெடி டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் தான் இந்த ஸ்டார் படத்தையுமே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த படம் ஹரிஸ் கல்யாணம் வச்சு தான் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் சில பல காரணங்கள்னால அவர் விலகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் கவினுக்கு போச்சு. ஸோ கவினும் இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த படம் உருவாச்சு. இப்போ படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, ஒன்லைனர் ஸ்டோரி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி ட்ரெய்லர் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு. கோடம்பாக்கத்தில் சினிமா ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக ஜொலிக்கணும்னு ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து போகிற ஒரு பையன் அந்த கனவு நோக்கி ஓடிட்டு இருக்கான். அவன் அந்த கனவு ஜெயிச்சானா இல்லை தோத்தானா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒன்லைனர் கதை. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவின் தான். அதை கண்டிப்பான முறையில் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா கவின் அவருடைய ஒரு 3வது படம் தான் இது. இதுக்கு முன்னாடி ஒரு வெப் சீரிஸ் நடிச்சாரு. ஸோ அதையே சேர்த்தா கூட அது ஒரு 4வது படமாக தான் வருது. ஸோ அந்த 4வது படத்தில் இவ்வளோ மெச்சூரான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு சீன்லையுமே ஒரு எமோஷனல் சீன் ஆகட்டும், ஒரு காமெடி சீன் ஆகட்டும், ஒரு சென்டிமெண்ட் சீன் எல்லாத்துலேயுமே சரி அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்க்ரீனில் கவின் அழுகிறாரு அப்படின்னா உங்களுக்கு இங்கே உட்காந்து நீங்கள் தேட்டரில் படம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களுமே அழுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டியை கவின் கொண்டு வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, தளபதி விஜய் படம் நடிக்க நிப்பாட்டிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விஜயினுடைய அந்த பொசிஷனை இன்னும் ஒரு 10-15 படங்கள்லேயே கவின் பிடிச்சிருவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. கரெக்டாக அந்த சின்ன குழந்தைகளை எப்படி கவர்றது, பெரியவங்களை எப்படி கவர்றது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பக்காவாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக கவின் ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போவார் அப்படின்றது உறுதி. அது மட்டும் இல்லை, இந்த படம் கவினுக்கு ஒரு கேரியர் பெஸ்ட்டான மூவியாக இந்த படம் இருக்கும். கண்டிப்பாக நிறைய அவார்டுகளும் இவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் லால் கேரக்டர். ஸோ அந்த லால் கவின் அப்பாவா வராரு. ஸோ அந்த கேரக்டர் கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு அப்பாவா இந்த படத்துல வராரு. ஸோ ஆனால் அவர் பேசக்கூடிய அந்த தமிழ் தான் கொஞ்சம் கரெக்டா செட் ஆகல. ஸோ தமிழ் ஒரு மலையாளம் கலந்த ஒரு தமிழா தெரிகிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால சில வசனங்கள் நம்மளுக்கு புரியாம இருக்குது ஒழிய, மற்றபடி அவர் கொடுத்த கேரக்டர் பக்காவா பண்ணியிருக்காரு. பக்காவா ஒரு அப்பா தன்னுடைய பையனுடைய கனவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு, எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்றாரு அப்படின்ற எல்லா விஷயங்களுமே இதுல பக்காவா பண்ணியிருந்தாரு லாலு. ஸோ அந்த கேரக்டரை லாலை தவிர வேற யாரும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு லால் பக்காவா பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் வேறு இருக்குது. ஸோ அந்த சர்ப்ரைஸை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவன் தான். ஸோ யுவன் இப்போ ரீசெண்டாக இந்த விசில் போடு அப்படின்ற சாங்லாம் போட்டு சரியாக போகாதுன்றனால ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணி பல பிரச்சனைகள் ஆச்சுல்ல. ஸோ இந்த படத்தில் போய் யுவன் சங்கர் ராஜா பாருங்க, நீங்கள் ஒரு பழைய யுவனை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒத்தபலான ஒரு மியூசிக் தான் இதில் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, யுவன் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படம் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதை நான் என்னன்னு இங்கே நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்ன, அந்த பாட்டு என்ன அப்படின்றது உங்களுக்கு அங்கேயே புரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 9 நிமிஷத்துக்கோ 8 நிமிஷம் நினைக்கிறேன். அது கண்டினியூவாக ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்க. இத்தனைக்கும் ஒரு 4வது படம் தான் நடிச்சிட்டு இருக்க ஒரு நடிகரை வச்சு அதுவும் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சிங்கிள் ஷாட்டாக ஒரு 10 நிமிஷம் எடுத்திருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே நம்ம அதுக்கு பாராட்டி ஆகணும். கவினையும் பாராட்டி ஆகணும், டைரக்டர் இளன் அவர்களையும் பாராட்டி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த சிங்கிள் ஷாட் சீன் அந்த அளவுக்கு அருமையாக இருந்துச்சு. இன்னொன்று படத்துக்குள்ள நம்மளை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு எல்லாத்துலேயுமே. ஒவ்வொரு சீன் நீங்கள் படம் பார்த்துருமோ உங்களுக்கே புரியும், நான் தான்டா கவின், இந்த சீன் எனக்கு பொருந்துதுரா, இந்த சீன் எனக்கு மேட்ச் ஆகுறான்னு உங்க ஆடியன்ஸ்க்கே ஒட்டுற மாதிரியான பல சீன்ஸ் இந்த படத்துல இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு துறையில ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு துறையில வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க, அதை நோக்கி நீங்க ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷனை கொடுக்கும். ஆனா அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு மைனஸா எங்களுக்கு என்ன படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு நல்ல முறையா கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு காதல் இந்த மாதிரி பக்காவா கொண்டு போயிட்டாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கதை எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி போகல. ஸோ செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு ஒரு லவ் வருது, அம்மா சென்டிமெண்ட் வருது, அப்படி இப்படின்னு வேற ஒரு ட்ராக் அப்படியே கொஞ்சம் போயிட்டு திரும்ப அந்த பழைய ஸ்டோரியே பிடிச்சி படத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகவரி படம் பார்த்துருந்தீங்கன்னா டாப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே அந்த அவர் மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரே நோக்கம் தான் அந்த படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிட்டு இருப்பார். ஸோ அந்த கதை வேற எங்கேயுமே போகாது. ஸோ இதுவும் அது மாதிரியான ஒரு கதை தான். ஆனால் இது லென்த்தை அப்படியே ட்ராவல் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வேற வேற ஜனர்லாம் தொட்டு அதுக்கப்புறம் திரும்ப பழைய இதிலே கனெக்ஷன் ஆகிட்டு படம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்து இன்னும் கொஞ்சம் திரைக்கதையில் சுவாரஸ்யமாக வேற மாதிரி ஏதாவது எழுதியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே படம் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்புறம் எழில் அவர்களுடைய கேமரா ஒர்க்கு, சினிமாட்டோகிராஃபி கண்டிப்பாக சொல்லவே ஆகணும். அந்த பாம்பே சீன்ஸ் எல்லாம் சூப்பராக கவர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல்
ஒவ்வொரு சீனுக்குமே வந்து ஒரு மூடு, ஒரு டோன் செட் பண்றாங்கல்ல, நம்ம வந்து ஒரு மூடு செட் பண்றாங்கல்ல. ஸோ அந்த விஷயம் வந்து அந்த கலர் கிரேடிங் பண்ணது அதெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து அருமையா பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கவினுடைய அம்மாவை வந்து கீதா கைலாசம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அம்மா கேரக்டர்ல இப்போ அதிகமாக வந்து அவங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஜிவி பிரகாஷ்க்கு எப்படி படம் வந்து வார வாரம் வந்துட்டு இருக்கோ அது மாதிரி கீதா கைலாசத்துக்கும் அடுத்தடுத்து படங்கள் வந்து அம்மா கேரக்டர்ல அதிகமாக வந்து வந்துட்டே இருக்காது. அவங்க எப்படி என்ன அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த விஷயத்த வந்து கரெக்டான முறையில் பண்ணிட்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க. எல்லா கேரக்டருமே சொல்றேன். மாறன் அவர்கள்லாம் ஒரு கேரக்டர் ரோல் மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு. நீங்க இது வரைக்கும் காமெடியா தான் பார்த்துருக்கீங்க. அவரே ஒரு கேரக்டர் ரோல் மாதிரி இருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்கு என்ன ஒரு ரோல் கொடுத்துருக்காங்களோ அந்த ரோலை பக்காவா பண்ணிட்டு வந்து மூவ் ஆயிருக்காங்க. ஆனா ஐயா வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி இருக்காங்க, அதிதி இருக்காங்க. ஆனா பிரீத்திக்கு அந்த கொடுத்த அந்த எஃபோர்ட், அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், அந்த ஸ்கிரீன் பிளே வந்து அந்த அதிதி போர்ஷனுக்கு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சு. ஸோ இந்த 2 கதாநாயகி இல்லைனாலுமே படத்துல வந்து பெருசா வந்து ஒரு பாதிப்பும் கிடையாது. ஸோ இருந்தாலும் அவங்கள சேர்த்தது வந்து கொஞ்சம் ஒரு கூடுதல் படத்துக்காக தான் வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்றது வந்து படம் பார்க்குற எல்லாருக்குமே வந்து அந்த இடத்துல புரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் வந்து டைலாக்ஸ். ஒவ்வொரு டைலாக்ஸுமே வந்து முத்தா இருக்கும். நீங்க அவங்க ஒரு டைலாக்ஸ் சொல்றாங்களே, சொல்லும் போது அந்த டைலாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு டைலாக் வந்து அருமையா இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் என்ன அப்படின்னா, அவர் சொல்லுவார், நீ வந்து எப்போ வந்து கண்ணாடி பார்க்கறதா நிப்பாட்டினியோ அப்பயே நீ வந்து நீ தோத்துட்ட அப்படின்ற மாதிரி ஒரு வசனங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே புல்லரிக்கும், கூஸ் பம்ப்ஸ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அருமையான வசனங்கள்லாம் வந்து இந்த படத்துல வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லென்த்தாகவும் வந்து படத்தை எடுத்திருக்காங்க. சில போர்ஷன்ஸ்லாம் வந்து கட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் வந்து கட் பண்ணாமல் செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் அப்படியே லென்த்தாக தான் போகிற மாதிரி இருக்குது. மொத்தத்தில் வந்து இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு துறையில் ஏதாவது துறையில் சாதிக்கணும்னு நினச்சி நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து 100% வந்து உங்களை திருப்திப்படுத்தும். 100% வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஆனால் ஒரு நார்மல் ஆடியன்ஸ் போய் இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா ஓகே, ஒர்க் அவுட் ஆகும், ஒரு நல்ல படம் தான். அதாவது இந்த படம் வந்து நல்ல படம் இல்லைன்னு சொல்லும். ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஹிட் ஆகுமா, பிளாக் பஸ்டர் ஆகுமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு மோட்டிவேஷனலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. ஸோ இது வந்து யார் கனெக்ட் ஆகுதோ ஸோ அவங்க கண்டிப்பா அந்த படம் வந்து யார் கனெக்ட் ஆகலையோ அவங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஸ்லோவாவே இந்த படம் வந்து ஒரு தரமான படம் தான். தியேட்டர்ல போய் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம் தான். ஸோ கண்டிப்பான முறையில் போய் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரியான அடுத்த ஒரு விமர்சனத்துல வந்து உங்களை சந்திப்போம். நன்றி.